அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர அமாவாசையுடன் வரக்கூடிய அற்புதமான ஹனுமன் ஜெயந்தி. இப்ப நம்ம பார்க்க போகும் அதீத ஆற்றல் மிக்க இந்த வார்த்தையை எழுதினால் போதும் ராஜ குபேர யோகம் கிடைக்கும். அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பை யாருமே நீங்க தவற விடாதீங்க. பொதுவாகவே மார்கழி மாத அமாவாசை திதியில் தான் ஹனுமன் ஜெயந்தி வரும். வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய அமாவாசை குபேர அமாவாசையாக கருதப்படும். 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய யக்ஷதேவர் ஸ்ரீ குபேரர். அந்த குபேரருக்கு உரிய கிழமை வியாழன். சோ குபேர அமாவாசையுடன் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஹனுமன் ஜெயந்தி அன்று இப்ப நம்ம பார்க்க போகும் மிக மிக எளிமையான இந்த பணவசிய முறையை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய முறையையும் அமாவாசை திதி நேரத்திற்குள்ளாக நாம் செய்து முடிக்கணும். அமாவாசை திதி நேரத்தையும் இந்த எளிமையான பணவசிய முறையையும் எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய முறையில ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கீழே வருவதனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத ஒரு மெத்தட். இந்த வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திர சொல். பொதுவாகவே இந்த வார்த்தைகளை நாம் எழுதினாலோ அல்லது சில முறைகள் ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ நம்முடைய ஆழ்மனதில் அது பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரை நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டுடைய அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். இந்த வேதிக் ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்வதை காட்டிலும் எழுதும் போது இன்னமும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. அதாவது இப்போ கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே ஒரு நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுடைய அற்புதமான திருநாமத்தை வச்ச ஒரு வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் இது. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு முக்கியமான இடம் இருக்குங்க. நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். ஆஞ்சநேய பெருமானுடைய அருளால் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். சோ கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க, மற்றும் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். முதலாவதாக அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:05 அமாவாசை திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் ஜனவரி 11 வியாழக்கிழமை மாலை 6:32 வரை அமாவாசை திதி இருக்குங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான வேதிக் ஸ்விட்ச் வேர்டை எந்த நேரத்தில் எழுதணும்னு பார்த்தோம்னா, ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் மாலை 6:30 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல தாங்க நம்ம எழுதணும். புதன்கிழமை இரவு நேரத்துல அமாவாசை துவங்குவதனால அன்றைய தினமே எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா எழுத வேண்டாம். இதற்கான காரணம் வியாழக்கிழமை தாங்க குபேரருக்கு உரிய நாள். சோ ஜனவரி 11 வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க குபேர அமாவாசை. அன்றைய தினம் தாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது உச்சகட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ ஜனவரி 11 வியாழக்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் மாலை 6:30 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடா இருக்கிறதுனால ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதை
பேப்பரையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரம் வேணாலும் நம்ம எழுதலாம். சுத்தமான ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது நோட் புக்ல கூட நீங்க எழுதலாம். முடிந்தவரை கோடு போடாத அன்ரூல்டு நோட் புக் அல்லது பேப்பர் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி பயன்படுத்தின நோட் புக்காக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் நிறைய பேஜஸ் இருந்ததுன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவும் கசங்கி போன அல்லது பழைய நோட் புக் பேப்பர்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அண்ட் பிளாக் கலர் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதுவதற்கு முன்பாக ஆஞ்சநேய பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய பணம் தொடர்பான அத்தனை விதமான பிரச்சனைகளும் உடனடியாக தீரணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை 108 முறை 108 டைம்ஸ் நீங்க எழுதணும். பஜ்ரங் மணி மேஜிக் பிகின் நவ். பஜ்ரங் மணி மேஜிக் பிகின் நவ். பஜ்ரங் மணி மேஜிக் பிகின் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ல பஜ்ரங்னு இருக்கக்கூடிய வார்த்தை ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை குறிக்கக்கூடியதுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பஜ்ரங் மேஜிக் பிகின் நவ் அப்படின்ற இந்த வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் எழுதும் முறையை பார்த்திருக்கோம். அது சகல துக்க நிவாரணி. இப்ப நம்ம பார்க்கும் பஜ்ரங் மணி மேஜிக் பிகின் நவ், இது பணத்திற்கான ஒரு பிரத்யேக வார்த்தை. எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். 108 முறை 108 டைம்ஸ் நம்ம எழுதணும். சோ எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. 108 டைம்ஸ் எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. அதை நீங்க எரிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. 108 முறை இந்த பஜ்ரங் மணி மேஜிக் பிகின் நவ் அப்படின்ற வார்த்தையை எழுதி முடிச்சிட்டு திரும்பவும் ஒரு முறை ஆஞ்சநேய பெருமான் கிட்ட உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீரணும், பணம் குவியணும், பணம் சேரணும், பணம் பெருகணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேங்க, இந்த மெத்தடை இப்ப நம்ம பார்த்ததை போல முழு நம்பிக்கையுடன் கரெக்டா நீங்க பயன்படுத்தி பாருங்க. எதிர்பாராத வழிகளில் கூட நல்ல பணவரவு ஏற்படும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.